மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எகிப்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு, உலகத்தின் ஆளுமைகளையும் அடிமைத்தனத்தின் வல்லமைகளையும் விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் கானானை சுதந்தரிக்கும்படி கானான் தேசத்துக்கு உட்பட்டு போய் பங்கு போடுகிற போது அவர்களுக்கு யோசுவா தேவன் பண்ணின வாக்கு தத்தங்களின்படியும் மோசே செய்த உடன்படிக்கையின்படியும் அவர்கள் வேண்டிக் கொண்டபடி பங்குகளை கொடுத்தார். காலேப் யோசேப்பு புத்திரருடைய சுதந்திரத்தின் மத்தியிலே சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். காலேப்பின் மகள் அவள் திருமணமாகி கணவனோடு கூட போகும்போது அவளும் வறண்ட பூமி எனக்கு கொடுத்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தாரும் என்று கேட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சியான அனுபவத்தின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? எதை செய்தாலும் காரியம் வாய்க்கவில்லை, மிகுந்த பிரயாசத்தினால்தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, சிரமப்பட்டு தான் ஒரு காரியம் எனக்கு நடக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீர்ப்பாய்ச்சலை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. நீ வாய் திறந்து கேட்கிற காரியத்தில் தேவன் உனக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வற்றாத நீரூற்றை போல, வளமிக்க தோட்டத்தை போல நீ இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, காலேப்பின் மகள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்டாள். இன்றைக்கு இந்த கால வேளையில் நீங்களும் ஆண்டவரை பார்த்து, எனக்கு வறட்சியான அனுபவங்களை விட்டு மாறி ஒரு செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான ஒரு எல்லைக்கு என்னை நடத்தி கொண்டு வரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மாற்றுவார். ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலும் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலும் இருப்பாய். கர்த்தரை நம்பியே வாழ்ந்திருப்பாய். ஆமென். கர்த்தரை நம்பியே நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். ஆமென். காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, வறட்சியான அனுபவங்கள் வழியாய் பல ஆண்டுகள் கடந்து வந்து விட்டேன் ஐயா, பல மாதங்கள் கடந்து வந்து விட்டேன் ஐயா, பல நாட்களாய் என் காரியங்கள் எல்லாம் வறட்சி. ஆண்டவரே, ஒரு செடிமையான பகுதி எனக்கு தாரும். என் வாழ்க்கையில் சமாதானமான பச்சை பசேரென்று இருக்கிற ஒரு வாழ்க்கையை தாரையா. காய்ந்து உலர்ந்து போன அனுபவங்களை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். காலேப்பின் மகளுக்கு கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை வாக்கு பண்ணி கொடுத்தீரேன். உடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த நேரத்தில் வறட்சியோடு, கடன் பாரங்களோடு, கலக்கங்களோடு, கண்ணீர்களோடு, தேவையோடு நிற்கிறவர்களை
ஷாபாத ரலபக ரெதனிலப உடரதபரபா. கர்த்தர் செழிப்பான நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நாற்றை போல ஒரே நீர் மாற்றும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி, உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் தொடர்ந்து வருகிற நாட்கள் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு லைவ் ஜெபம் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய உதவி, உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இந்த சேனலை லிங்க் அனுப்பி அவர் சப்ஸ்கிரைப் செய்யும்படி நீங்கள் உதவி செய்யுங்கள். அவருடைய சப்ஸ்கிரைபர் அதிகமானால்தான் நாம் இலவசமாய் இந்த ஊழியத்தை செய்ய முடியும், செலவில்லாமல் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆகவே நீங்கள் தயவாய் உதவி செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.